ராஜா ரொம்ப நல்லாவே சமைப்பான். அவன் எல்லா வகையான சாப்பாட்டையும் ரொம்ப ருசியாக செய்வான். அவன் கைப்பக்குவம் யாருக்கும் வராது. ராஜாவுக்கு ஒரே ஒரு குறை தான். தன்னுடைய கிராமத்தில் எல்லா பொருட்களும் கிடைச்சாலும் சாப்பிட்றதுக்காக பக்கத்து கிராமத்துக்கு போக வேண்டியதாக இருந்தது. ஏன்னா அந்த கிராமத்தில் ஒரு ஹோட்டல் கூட இல்லை. ரொம்பவும் வருத்தப்பட்டான் ராஜா. ஒரு நாள் ராஜா தான் வீட்டில் உக்காஞ்சிக்கிட்டு இருக்கப்ப அவன் நண்பனான ராஜு அவனுடைய வீட்டுக்கு வந்தான். ராஜா இப்படி சொன்னான், வாப்பா ராஜு, கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்க. மீன் குழம்பு செஞ்சுருக்கேன், சேர்ந்தே சாப்பிடலாம் அப்படின்னா. அப்படி அவங்க 2 பேருமா சேர்ந்து அந்த மீன் குழம்பு சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்பவும் ருசியாக இருந்துச்சு. ராஜு இப்படி சொன்னான், சும்மா சொல்லக்கூடாதுப்பா, உன் கைப்பக்குவமே வேற தான். நீ என்ன சமைச்சாலும் அது அவ்வளவு ருசியாக இருக்குது. நீ ஒரு ஹோட்டல் கடையை ஆரம்பிக்கலாம். இல்லை, நம்ம ஊரில் ஹோட்டல் இல்லை, நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னா. நீ சொல்கிறது சரிதான்ப்பா, நானும் ரொம்ப நாளாக ஒரு கடையை போடலான்னு இருக்கேன். ஆனால் நான் லாபத்துக்காக அந்த கடையை போட விரும்பலை. நம்ம கிராமத்து மக்கள் சாப்பிட்றதுக்காக ரொம்ப தூரம் போகிறாங்க. அவங்களுக்கு ருசியான சாப்பாடும் அது மட்டும் இல்லாமல் குறைவான விலையிலையும் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் ₹1 மீன் பிரியாணி கடையை போடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். சில நாட்கள் போச்சு. ராஜா அந்த கிராமத்திலேயே சின்னதாக ஒரு பிரியாணி கடையை போட்டான். அங்கிருந்த போர்டில் ₹1 மீன் பிரியாணின்னு எழுதியிருந்தான். அப்படி அவன் கடையை திறந்த கொஞ்ச நேரத்திலேயே அங்கே ஒருத்தர் வந்தார். வாங்க அண்ணன், நம்ம கடையில் சூடான மீன் பிரியாணி இருக்குது. விலையை பற்றி கவலைப்படாதீங்க, ஒரு பிளேட் பிரியாணி வெறும் ₹1 தான் அப்படின்னு சொன்னான். அதை கேட்டவர், என்னது, ஒரு பிளேட் பிரியாணி வெறும் ₹1 தானா? யாரை ஏமாற்ற பார்க்குற? சாப்பிட்டதுக்கப்புறமா அதிகமாக பணத்தை கேட்ப. இது மாதிரி ஏமாத்துறதுக்காகவே இங்கே பிரியாணி கடையை போட்டிருக்கியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் அவர். அதுக்கு ராஜா, அண்ணன், நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னான். ஆனால் அவர் எதையும் காதில் வாங்காமல் அங்கேருந்து போயிட்டார். அப்படி ராஜா தான் கடையில் நின்றுக்கிட்டு இருக்கப்ப கொஞ்ச நேரம் போனதும் அவனுடைய கடைக்கு ஒரு பாட்டி வந்தாங்க. வாங்க பாட்டி, சூடான மீன் பிரியாணி தயாராக இருக்குது, ஒரு பிளேட் ₹1 தான், சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட பாட்டி, என்னது, ஒரு பிளேட் வெறும் ₹1 தானா? இதில் மயக்க மருந்து ஏதாவது கலந்துருக்கியா என்ன? நான் மயங்கினதுக்கு அப்புறமா என்னுடைய நகை எல்லாத்தையும் திருட பார்க்குறியா? எத்தனை பேர் கிளம்பியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த பாட்டி. அதுக்கு ராஜா, பாட்டி, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அந்த பாட்டியும் எதுவும் கேட்காம அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அப்படி எல்லாருமே அவனுடைய கடைக்கு வந்து விலையை கேட்டுட்டு சாப்பிடாம போனது ராஜாவுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருந்தது. என்னடா இது, இவங்களுக்காக தான் நம்ம இந்த கடையை போட்டோம், ஆனால் ஒருத்தர் கூட சாப்பிடலையே அப்படின்னு நினச்சான். அப்படியே சில நாட்கள் போச்சு. ஒரு நாள் ராஜா வீட்டுக்கு வெளியே நின்றுக்கிட்டு இருந்தான். அப்போ ராஜு அவனுடைய வீட்டுக்கு வந்தான். அங்கே வந்த ராஜு, என்னப்பா, பிரியாணி கடை எப்படி போகுது அப்படின்னு கேட்டான். அதை ஏன்பா கேட்குற? கடைக்கு வர ஒருத்தர் கூட பிரியாணியை வாங்கி சாப்பிட்டு பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறத அவங்க காதில் கூட வாங்கவே இல்லை. அவங்களுக்காகத்தானே நான் அந்த பிரியாணி கடையை போட்டேன். அவங்களுக்கு ருசியாகவும் விலை குறைவாகவும் கொடுக்க நினச்சேன் அப்படின்னு சொன்னான் ராஜா. அதுக்கு ராஜு, என்னப்பா சொல்கிற? ஒருத்தர் கூட பிரியாணியை வாங்கி சாப்பிடலையா? நீ உன்னுடைய லாபத்தை கூட பெருசாக நினைக்காம அவங்களுக்காக அந்த பிரியாணி கடையை போட்ட. அவங்க எல்லாருக்கும் விலை அதிகமாக கொடுத்து சாப்பிட்றது தான் பிடிச்சிருக்கு போல. நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா, உன்னுடைய முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து பிரியாணி கடையை நடத்து அப்படின்னு சொன்னான். அப்படியே சில நாட்கள் போச்சு. இப்போவும் போல ராஜா பிரியாணி கடையை போட்டிருந்தான். அப்போ அவனுடைய கடைக்கு ஒரு சின்ன பையன் நடந்து வந்தான். வாப்பா தம்பி, யார் கூட வந்த? தனியாவா வந்த? ஆமாம், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டான் ராஜா. அதுக்கு அந்த சின்ன பையன், அண்ணன், எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குது, ஆனால் என்கிட்ட ₹1 தான் இருக்குது அப்படின்னு சொன்னான். தம்பி, அதை நினச்சி நீ கவலைப்படாத, என் கடையில் ஒரு பிளேட் பிரியாணி ₹1 தான் அப்படின்னு சொன்னான். அப்படி ராஜா அந்த சின்ன பையனுக்கு ஒரு பிளேட் நிறைய பிரியாணியும் அதில் சில மீன் துண்டுகளையும் போட்டு கொடுத்தான். அந்த
பையன் அந்த பிரியாணியை ரொம்பவும் விரும்பி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அதோடைய ருசி அவனுக்கு ரொம்பவுமே பிடிச்சி போச்சு. அந்த பையன் வயிறார சாப்பிட்டதும் அந்த விஷயத்த கிராமத்தில் இருக்க சில மக்கள்கிட்ட சொன்னான். நீங்கள் எல்லாரும் நினைக்கிற மாதிரி அந்த அண்ணன் பிரியாணி கடை அந்த அளவுக்கு ஒன்றும் மோசம் இல்லை. இன்னைக்கு அவர் கடையில் தான் நான் ₹1 கொடுத்து பிரியாணியை சாப்பிட்டேன். ரொம்ப ருசியாக இருந்துச்சு. நீங்கள் எல்லாருமே அந்த அண்ணாவை தப்பாக புரிஞ்சிருக்கீங்க. நீங்களும் போய் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னான் அந்த சின்ன பையன். அதை கேட்ட ஒருத்தர், நிஜமாவா தம்பி? நான் ஒரு நாள் அவனுடைய கடைக்கு போயிருந்தேன். பிரியாணியோடைய விலை ₹1 சொன்னதும் ஏமாத்துறான்னு நினச்சிட்டு அவன் கடையில் சாப்பிடாமலே வந்துட்டேன். நான் இப்போவே போய் அந்த ₹1 பிரியாணியை வாங்கி சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். அப்படி ராஜா தான் கடையில் நின்றுக்கிட்டு இருக்கப்ப அவர் ராஜாவோட கடைக்கு வந்தார். அங்கே வந்தவர்கிட்ட, வாங்க அண்ணன் அப்படின்னு சொன்னான். தம்பி, உன்னை நான் தப்பாக நினச்சிட்டேன்ப்பா. எனக்கு ₹1 மீன் பிரியாணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டார். ராஜாவும் அவருக்கு ஒரு பிளேட் நிறைய பிரியாணியை போட்டு அதில் சில மீன் துண்டுகளையும் போட்டு கொடுத்தான். அவர் ரொம்பவும் விரும்பி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். அப்படி ராஜா தான் கடையில் நின்றுக்கிட்டு இருக்கப்ப அவனுடைய கடைக்கு ஒரு வயசான பாட்டி நடந்து வந்தாங்க. ஏன்பா, உன் கடையை பற்றி தான் ஊர் முழுக்க பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் அந்த ₹1 பிரியாணி கொடுப்பா அப்படின்னு கேட்டாங்க. அப்படி ராஜா ஆசைப்பட்ட மாதிரியே அந்த கிராமத்து மக்கள் ஒருத்தராக வந்து அந்த ₹1 மீன் பிரியாணியை வாங்கி சாப்பிட்டாங்க. அதை பார்த்த ராஜா தான் மனசுக்குள்ளே ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். அந்த கிராமத்து மக்களும் குறைவான விலைக்கு இவ்வளோ ருசியான பிரியாணி கிடைக்கிறத நினச்சி ரொம்பவும் சந்தோஷப்பட்டு தினமும் அவன் கடையிலேயே வந்து அந்த ருசியான மீன் பிரியாணியை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சில நாட்கள் போச்சு. ஒரு நாள் ராஜா கடையில் இருக்கிறப்ப அவனுடைய கடைக்கு 2 பேர் நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. வாங்க அண்ணன், நம்ம கடையில் சூடான மீன் பிரியாணி கிடைக்கும், விலையும் கம்மி தான், ஒரு பிளேட் ₹1 அப்படின்னு சொன்னான். நான் ஒன்றும் உன் கடைக்கு பிரியாணி சாப்பிட்றதுக்காக வரலை. நாங்கள் பக்கத்து கிராமத்தில் இருந்து வரோம். இவ்வளவு நாளாக இந்த கிராமத்து மக்கள் எங்கள் கடைக்கு வந்து தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நீ பிரியாணி கடையை போட்டதும் அவங்க எங்கள் கடைக்கு வர்றதே இல்லை அப்படின்னு சொன்னான். ஆமாம், நீ முதல்ல கடையை இங்கேருந்து காலி பண்ணு. அப்போ தான் திரும்பவும் இந்த கிராமத்து மக்கள் எங்கள் கடைக்கு வந்து சாப்பிடுவாங்க. இல்லைனா உன் கடையை மூட வேண்டியதாகிடும். ஒழுங்காக நாங்கள் சொல்கிறத கேட்டு கடையை மூடிட்டு போ அப்படின்னு அவங்க 2 பேரும் ராஜாவை மிரட்டினாங்க. அதுக்கு ராஜா, இங்கே பாருங்க அண்ணன், நான் என்னுடைய லாபத்துக்காக இந்த பிரியாணி கடையை போடலை. என் கிராமத்து மக்களுக்கு குறைவான விலையில் ருசியான சாப்பாடு கிடைக்கணும்னு நினச்சேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னான் ராஜா. அந்த கிராமத்து மக்களும் ராஜாவோட கடைக்கு வந்து அந்த ₹1 மீன் பிரியாணியை வாங்கி சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்த ராஜா ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். அவனுடைய வியாபாரம் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி கதைகளை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோவை பார்க்குறீங்க. அடுத்து என்ன கதை போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.